பனைமரத்தை நம்பி நம்ம உசர போயிடலாம். தென்னை மரம் நிற்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனைமரத்துக்கு பனைமரம் தான் அவங்க 77ல் என்ன பண்ணிடுறோம், நாகாட்சிக்கு நேரம் கிழக்கு பெரிய தோப்புன்னு ஒரு தோப்பு, அதில் போய் ஓலை அடிக்க போனோம். அப்போ 3 நாள் ஓலை நான் வெட்டிட்டு 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் அங்கே வந்து பனையை வந்து எரிச்சு வச்சுருப்பா, மட்டை இருக்க மாட்டா, அப்படியே எரிச்சு தான் வச்சிருப்பா. அது ரொம்ப ஸ்ராம்பு அதிகம். அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணிட்டேன், ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை, இப்படி வளைஞ்சு இப்படி நிமிர்ந்துருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்சை ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில். அது இறங்கி வந்து எப்படி படுத்தேன்னே எனக்கே தெரியல, யாரும் கவனிக்கல சரியா. கடைசியாக அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊற்றி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77ல் நடந்திருக்குது. பார்வையை வந்து எனக்கு சின்ன வயசுலேயே பிறவியில் பார்வை கிடையாது. யாருமே வெட்ட முடியாத பனையெல்லாம் ஏற்றி விட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அதில் எதோ இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். ஒரு ஆள் வெட்டிட்டு வந்துருவாங்க. நான் நேரடியாக போய் பார்க்கல, எனக்கே பயமா இருக்கும். எத்தனையோ ட்ரிப்பு ரத்தத்தை வடிச்சுக்கிட்டு வந்துருக்கா, கருக்கு வெட்டி இப்படியே சோர்னு ஓடும் கொண்டுகிட்டு வருவா காலை இப்படி வடிச்சுக்கிட்டு வரீங்களே. எனக்கு பார்க்க தெரியாட்டாலும் உலகத்தில் உள்ள நியூஸ் அப்படியே எனக்கு தெரியும். ஆமாம், எங்களுக்கு ஞாபக சக்தி வந்து கூட. இப்போ உலக நாட்டில் வந்து ஒவ்வொருடைய மேட்டரும் ஒவ்வொரு இது தெரியும் எனக்கு. சொல்லுங்க. உலகத்திலே பெரிய கடிகாரம் லண்டன்ல தான் இருக்கு. அதோட இடம் வந்து 14 டன்னா. அதோட முள்ளு எவ்வளவு தெரியுமா, அதுலயே 4 டன்னா முள்ளு. அந்த மாதிரி ஒவ்வொரு அதிசயங்களா தெரியும். அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்க மேல நீங்க பாட்டு ஏறி சரசரசரன்னு சீவி போறீங்களா, அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஆமா, இதை விட மேல போயிருந்தா ஒவ்வொரு கொத்துச்சான் 2வது வெட்டி விழுகாது. ஆமா, அருவாளை இப்படி கையை வச்சு இது பண்ணிடுறாங்க. இப்ப சாதாரணமா நீங்க வெட்டி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா 2000 ரூபாய் வேணும். தையல் போட பிளேடு மாதிரி இருக்கும். ஆமா, பிளேடு மாதிரி தான். சீ பாருங்க, சும்மா சீவுங்க ஓலைய. என்னது இது? ஆமா, அந்த மாதிரி தான். அப்படியே வச்சா இறங்கிறேன். ஆமா, ஷூட்டிங்ல அருவா மாதிரி கிடையாது. வண்ணாங்குண்டு, சேது நகர் பிளேடோட ஷார்ப்பா இருக்கும் போலயே. ஆமா, இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிற அருவாவா நீங்க இடுப்புல சுருட்டி போறீங்களே. ஆமா, அது நீங்க எதுவும் தப்பு தவிர ஏதாச்சும் கிழிச்சிடாதா? அதெல்லாம் கிடைக்காது. நம்ம இப்ப பனைமரம் ஏற போறோம்னா என்னென்ன எடுத்துட்டு போகணும்? இந்த அருவா ஒண்ணு, இந்த கயிறு ஒண்ணு, கால் கட்டுக்கு. ஆமா, இந்த இப்படி போட்டுக்கிறாங்க. இப்படி போட்டுக்கிறது ஒண்ணு, அந்த அருவா ஒண்ணு. சில மரம்லாம் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மரம்லாம் வந்து இந்த மரம் வந்து பேய் மரப்பா, அந்த மரம் எல்லாம் பிசாசு மரப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சாசுலாம் எங்களை ஒன்றும் பண்ணாது. நிறைய இடங்களில் சாமி மரம்னு சொல்லுவாங்க. சாமி மரத்துக்கு மட்டும் நாங்கள் செய்ய மாட்டோம். மற்ற மரம், அதாவது எந்தெந்த இடத்துல போனோம் நாங்கள் அதுக்கு உச்சரிப்பு பண்ணிடுவோம். அங்கே போனால் நாங்கள் முக்கியம் பெரிய பெரிய தோப்பெல்லாம் வந்து குத்தகைக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் தேங்காய் விட போனாங்க. மரம்லாம் ஏறனால இப்போ கீழே இருந்து பார்க்கறதுக்கு சில மட்டை தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மேலெல்லாம் இப்போ ஏறி போய் உட்காருறீங்கல்ல, அந்த மட்டையெல்லாம் ஏறி உட்காரும் போது உள்ள பூரா பூச்சி பாம்பெல்லாம் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எல்லாமே இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, குளவி முதற்கொண்டு இருக்கும். பூரா எறும்பு ஒரு தேசத்துக்கு போனோம்னா முசுறு இருக்கும். அது கூட நாங்கள் என்ன செய்வோம், மண்ணெண்ணெயை கூட்டு போயிடுவோம் மேலே. இந்த கால் வரைக்கிறது தேய்ச்சிக்கிட்டு மிதிக்கிறது. அது ஒரு இடங்களில் ஒரு ஏரியாவில் இருக்கும். ஆனால் மரத்தில் இருந்து மட்டை தவறி நான் இது வரைக்கும் பண்ணலை. யதார்த்தமாக குளவி போட்டிருக்கு, எறும்பு ஊறும், அதெல்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேன். சரி, நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மரம் வந்து ஹைட்டாக இருக்குது, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யார் உங்கள் பக்கத்தில் இருந்து இதெல்லாம் சொல்லுவாங்க? ஹைட்டாக இருக்குது, மட்டை அதிகமாக இருக்குது, இப்படி கருக்கு இருக்குது. அது வந்து மட்டை அதிகமாக இருக்குங்கிறதுலாம், அதாவது எந்த போல மட்டையாக இருந்தாலும் நான் பிச்சு விட்டு ஏறிடுவேன். அந்த நேரம் ஒரு சில பேர் சின்ன மரமாக பார்த்து ஏறுவாங்க. சில பேர் இந்த மாதிரி வளர்ந்த மரமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை.